நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறது, அவர் எங்களை வளர்த்தார். அவரும் ஜானகி அம்மாவும் எங்களை வளர்த்தாங்க. 2 மாத குழந்தையிலேருந்து நாங்கள் தோட்டத்தில் தான் வளர்கிறோம். நாங்கள் நிறைய யூடியூப்ஸில் சொல்லியிருக்கேன். ஸோ பெரும் பாக்கியம் பெற்றவள் நான். எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து தமிழக மக்களின் மூச்சு என்ற 3 எழுத்தாய் இருந்து இன்றளவும் அவரை பற்றிய பேச்சு என்ற 3 எழுத்தாய் இருந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை என்பது மரணிக்கும் வரை அல்ல, மக்களின் மனதில் நீ வாழும் வரை என்பதை உலகிற்கு உணர்த்திய உத்தமன். ஒரு நூற்றாண்டை தொடும் அந்த சகாப்தத்தின் சரித்திரத்தின் புன்னேடுகளை சற்று புரட்டி பார்ப்போம். நாடகங்களை பின்னுக்கு தள்ளி திரைப்படங்கள் மக்களிடையே பிரபலமாகிக் கொண்டிருந்த போது திரையுலகில் முயற்சி செய்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் சந்தித்தது அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் மட்டுமே. சிரித்து வாழ வேண்டும் 2 தெலுங்குல நான் நடித்தேன். தெலுங்குல என்டிஆர் சாரோட நடித்தேன். ஆனால் அந்த முஸ்லீம் கேரக்டர் இன்னொருத்தர் பண்ணார், சத்யநாராயணன். இதில் 2ம் பண்ணார். மேரா நாம் அப்துல் ரஹ்மான். என்ன கேட்டு 1,80,000 ரூபா தான் சம்பாதித்த பணத்தை கொடுத்து அண்ணாவின் உயிரை காப்பாற்றினார். அண்ணாவுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட பந்தம் இப்படித்தான் ஆரம்பிச்சது. அண்ணா பேர்ல ஏன் கட்சி ஆரம்பிச்சாரு? அண்ணா இறக்கிறார் 1969. வில்லனும் இவரும் அங்க இருக்காங்க. அப்ப வில்லன் கேட்கிறார், செலவுக்கு ஏதோ பணம் கேட்டாங்க. அண்ணி ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு. இவரு பொதுப்பணித்துறை அமைச்சர், இவரிடம் இல்லாத பணமா? அண்ணாதுரை உங்க மனைவிட்ட கேட்கிறாங்க 100 ரூபா கொடுங்கன்னு. அப்ப அண்ணாதுரை மனைவி சொல்லுகிறார், 100 ரூபாய் இல்ல, 100 ரூபா உடைய இல்ல, ஒரு முதலமைச்சரின் மனைவி. இதுதான் அன்றைக்கு இருந்த அரசியல். நல்ல முக்கியமான விஷயங்களை பற்றி பேசலான்னு இருக்கேன். 50 விழா அப்படின்னு பேர் போட்டிருக்காங்க. என்னுடைய பேரை போடும்போது பார்த்தீங்கன்னா நேதாஜி டிவின்னு போட்டிருக்காங்க. இந்த நேதாஜி டிவிக்கு பின்னாடி புரட்சி தலைவர் இருக்கிறார். அது எப்படி அப்படிங்கிறது தான் முதல் கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏன் பிறந்தேன் புஸ்தகத்தை நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா அதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். நாமெல்லாம் நினைக்கிறோம் எம்ஜிஆரின் தலைவர் அண்ணாதுரை அவர்கள்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நான் ஏன் பிறந்தேன் அவர் ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்காரு. அண்ணாவுக்கு முன்னாடியே அவர் நேசித்த ஒரு தலைவர் இருக்கிறார் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காரு. புரட்சி தலைவர் முதல்ல காங்கிரஸில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் திமுகவுக்கு வந்தார். காங்கிரஸில் இருக்கும்போது அவர் காங்கிரஸை விட்டு ஏன் வெளியே வந்தேன் அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்காரு. நான் ஏன் பிறந்தேன் புஸ்தகத்தில். அதில் அவர் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காந்திக்கும் நேதாஜிக்கும் மிகப்பெரிய தகராறு வந்தது. அப்போ நேதாஜியை அவமானப்படுத்தப்பட்டார். நேதாஜி வெள்ளையர்களை அடித்து விரட்ட வேண்டும் என்ற கொள்கையை கொண்டிருந்தார். புரட்சி தலைவர் நேதாஜியின் சீடராகத்தான் காங்கிரஸிலே இருந்தார். அப்போ அந்த பிரச்சனை வரும்போது நேதாஜி காங்கிரஸை விட்டு வெளியேற்றப்பட்ட போது அதே தேதியில் நான் காங்கிரஸை விட்டு வெளியேறினேன் அப்படிங்கிறத நான் ஏன் பிறந்தேன்கிற புஸ்தகத்தில் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொன்ன விஷயம் காங்கிரஸில் இருக்கும்போது என்னுடைய தலைவர் நேதாஜிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் இந்த சேனலை ஆரம்பிக்கும் போது என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய 2வது தலைவர் அண்ணாவை பற்றி அவர் கட்சியை ஆரம்பிச்சிட்டார். அதனால் அவர் நேசித்த முதல் தலைவரை பற்றி அந்த முதல் தலைவருக்கு நான் கொடுத்த பாத அஞ்சலி தான் இந்த நேதாஜி டிவி அப்படிங்கிற ஒரு சேனலு. அதுக்கடுத்தது இன்னைக்கு செப்டம்பர் 15 அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள். இன்னைக்கு இந்த பிறந்த நாளில் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அண்ணாவுக்கும் ஏற்பட்ட பாச போராட்டம் என்னங்கிறத ஒரு சில விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். என்னன்னா, புரட்சி தலைவர் முதல்ல கட்சியில் சேர்ந்தார் திமுக. அப்போ ஒரு வில்லன் இருந்தார். அவர் அத்தனை தொந்தரவுகளையும் புரட்சி தலைவருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார். புரட்சி தலைவர் பணத்தை அள்ளி கொண்டு போய் அண்ணாட்ட கொடுப்பார். செலவுக்கு, தேர்தல் செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு. அண்ணா பணத்தை வாங்க மாட்டார். அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி உன் முகத்தை காமி, அதில் லட்சக்கணக்கான ஓட்டுகள் வரும், பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அண்ணாவே மறுத்தார். அவருக்கு புரியலை, நம்ம ஏன் இப்படி மறுக்கிறாங்க, நம்ம ஏன் ஒதுக்குறாங்க அப்படின்னு.
அவருக்கு புரியல. அப்ப அங்கே இருந்த வில்லன் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வில்லன் அண்ணாவுடன் இவரை நெருங்க விடக்கூடாது என்பதற்காகவே புரட்சி தலைவர் பணம் கொடுக்கும் போதெல்லாம் அதை கெடுத்து அவர்கிட்ட பணம் வாங்காதீங்க, அவர் வேற மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவரை ஒதுக்கி வச்சாங்க. அவரும் அமைதியாக இருந்தார். அண்ணா முதலமைச்சராக ஆனார். முதலமைச்சரான ஒரே வருடத்தில் அண்ணாவுக்கு புற்றுநோய் வந்தது. புற்றுநோய் வந்த உடனே அண்ணாவை சோதித்த மருத்துவர்கள் சொன்னாங்க, நீங்க வெளி அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை செஞ்சால் பிழைக்க முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்ப அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை 1968ஆம் ஆண்டு அமெரிக்காவில் போய் சிகிச்சையை முடிக்கிறார். முதலமைச்சராக இருக்கிறார். சிகிச்சை முடிச்சுட்டு வரார், குணமாகி வருகிறார். தமிழ்நாடு சட்டசபை கூடுகிறது. அனந்தநாயகி என்ற எம்எல்ஏ அண்ணாவை பார்த்து கேட்கிறார், அண்ணாதுரை அவர்களே, நீங்கள் புற்றுநோய்க்காக அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை செய்தீர்களே, எவ்வளவு பணம் அரசாங்க பணத்திலிருந்து எடுத்தீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்போது அண்ணா சொல்கிறார், இந்த கேள்விக்கு நாளை பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இரண்டாவது நாள் அண்ணாதுரை வரார். அதே அனந்தநாயகி கேள்வி கேட்கிறாங்க, உங்க புற்றுநோய்க்கு அரசாங்க பணத்திலிருந்து எவ்வளவு செலவு செஞ்சீங்க, நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அண்ணாதுரை சொன்னார், அதாவது எனது நோய்க்கு மொத்தம் 1,80,000 ரூபாய் 68ல் செலவாகும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த பணத்தை அரசாங்கத்திலிருந்து நான் எடுக்க விரும்பவில்லை. காரணம் மக்களுடைய வரி பணம், அதை தொடக்கூடாதுங்கிறது என்னுடைய குறிக்கோள். சரி, கட்சியில பார்க்கலாம், கட்சியில எடுக்கலாம். நான் கட்சியில பணம் இல்லை, அதனால எனக்கு சிகிச்சையே வேண்டாம், வெளிநாடும் வேண்டாம், நான் இங்கேயே இருந்து புற்றுநோயில் இறந்து போவதை பற்றி கூட நான் கவலை இல்லை அப்படின்னு அண்ணா சொன்னார். அப்ப அண்ணா சொல்கிறார், அந்த நேரத்திலே எனக்கு கை கொடுத்து 1,80,000 ரூபாய் தான் சம்பாதித்த பணத்தை எனக்கு கொடுத்து உதவியவர் இந்த அவையில் அமர்ந்திருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, புரட்சி நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் என்று அங்கே அறிவித்தார். அப்போதுதான் அவர் சொன்னார், இதை நான் ஏன் நேற்று அறிவிக்கவில்லை என்றால், நேற்று இந்த சபையில் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை, இவ்வளவு பெரிய உதவி செய்தவருக்கு அவர் முன்னால் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த காலத்திலேயே 1,80,000 ரூபாய் தான் சம்பாதித்த பணத்தை கொடுத்து அண்ணாவின் உயிரை காப்பாற்றினார். அண்ணாவுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட பந்தம் இப்படித்தான் ஆரம்பிச்சது. அண்ணா பேர்ல ஏன் கட்சி ஆரம்பிச்சாரு? அண்ணா இறக்கிறார் 1969. வில்லனும் இவரும் அங்க இருக்காங்க. அப்ப வில்லன் கேட்கிறார், செலவுக்கு ஏதோ பணம் கேட்டாங்க, அண்ணி ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு. இவரு பொதுப்பணித்துறை அமைச்சர், இவரிடம் இல்லாத பணமா? அண்ணாதுரை உங்க மனைவிட்ட கேட்கிறாங்க, 100 ரூபா கொடுங்கன்னு. அப்ப அண்ணாதுரை மனைவி சொல்கிறார், 100 ரூபாய் இல்ல, 100 ரூபா உடையா இல்ல, ஒரு முதலமைச்சரின் மனைவி. இதுதான் அன்றைக்கு இருந்த அரசியல். 100 ரூபாய் இல்லையா ஒரு முதலமைச்சர் மனைவின்னு கேட்கும் போது ராணி அண்ணாதுரை சொன்னாங்க, அவர் சம்பளத்தை வாங்கி தான் எனக்கு செலவுக்கு கொடுப்பாரு, இன்னும் அவர் எனக்கு செலவுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. புரட்சி தலைவர் அதைத்தான் பார்த்தார். இவர் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கணும். மக்களுடைய வரிப்பணத்தை செலவழிக்காமல், கொள்ளையடிக்காமல், தன்னுடைய சம்பளத்திலிருந்து தனது வீட்டுக்கு நிர்வாக செலவையெல்லாம் செஞ்சிருக்காருன்னா இவர் தான் நமக்கு, இவருடைய பாதையைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அண்ணாவின் பேரிலே அந்த கட்சியை ஆரம்பித்தார். அதை அவர் எப்படி பின்பற்றினார்னா, கடைசி அவர் இறக்கும் போது உயிரை எழுதுகிறார். அண்ணாவின் பாதையை பின்பற்றித்தான் அந்த உயிரை எழுதுகிறார். அந்த உயிர் என்ன சொன்னாரு, இந்த முதலமைச்சர் ஆன பிறகு, அரசியலுக்கு வந்த பிறகு எந்த சொத்தையும் நான் வாங்கவில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் தலைவனும் இந்த மாதிரி சொல்ல முடியாது. காரணம், ஆட்சிக்கு வந்து விட்டால் சம்பாதிக்கிறதுங்கிறது இப்ப ஃபேஷனா போச்சு. அன்னைக்கு சொன்னார், 1 பைசா கூட நான் எந்த சொத்தையும் நான் வாங்கல அப்படின்னு சொன்னார். இரண்டாவது, என்னுடைய நினைவில்லம் பட்டுக்கிறீங்களே, அதுக்கு கூட அரசாங்க பணத்தை எடுக்காதீங்க, என்னுடைய ஆலந்தூரில் இருக்கக்கூடிய கடைகளில் வரக்கூடிய வாடகையை வச்சு அதை நிர்வகியுங்கள் அப்படின்னு அவர் சொன்னது அண்ணாட்டை இருந்து வந்த ஜீன் அது. ஆக அண்ணாவுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட அந்த பாச போராட்டம் அப்படி ஒரு போராட்டம். அதனால் தான் அண்ணாவை அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டார். சரி, அடுத்து இந்த விஷயத்தில் வி.என். ஜானகி
அவங்கள பற்றி பேசணும். நூற்றாண்டு விழா. வி.எல். ஜானகி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் சினிமாவில் ஒன்றா நடித்தாங்க. நாம்ங்கிற படத்தில் முதல்ல நடித்தாங்க. மருத நாட்டு இளவரசி இதெல்லாம். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு இருக்கார், காச நோயில் இருக்கார். அப்போ அவங்க ஜானகி அம்மாளும் இவரும் படங்களில் நெருங்கி நடிக்கிறத பார்த்துட்டு புரட்சி தலைவரை கூப்பிட்டு தனியாக சொன்னாங்க, நான் காச நோயில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஜானகி அவங்களை கல்யாணம் பண்ணிக்கங்க. நீங்கள் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் நான் என் பிறந்தேன் புத்தகத்தில் அவர் எழுதுனதான். நீங்கள் ஜானகி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னாங்க. விடுவாங்களா? யாராவது பொண்டாட்டியே இன்னொருத்தனை கெட்டிக்கன்னா எந்த மனிதனாவது முடியாதுன்னு சொல்லுவாங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 3 பொண்டாட்டி அவருக்கு. அஃபிஷியலாக 2, 3வது துணைவின்னு 1. 2வது பொண்டாட்டிக்கே தெரியாது 3வது பொண்டாட்டி கட்டினது. அவரே சொல்கிறார் 2வது பொண்டாட்டிக்கே தெரியாது. ஆளை பார்த்தீங்கன்னா அந்த என்னுடைய நண்பன் நான் இப்போ சொல்லக்கூடியவரை பொம்பளைக்கு ஆம்பளை வேஷம் போட்ட மாதிரி இருப்பார். அவ்வளோ ஒரு விகாரமான முகம். அவருக்கும் 3 பொண்டாட்டி. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் எப்படிப்பட்ட கலரு, எலும்பு சம்பள கலரு, அவருடைய உடல் எப்படிப்பட்ட உடல், யாருமே பார்த்து ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்டவர் எத்தனை மனைவிகளை வைத்திருக்கலாம். தன்னுடைய 2வது மனைவிட்ட சொன்னார், நீ உயிருடன் இருக்கும் வரை நான் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்வேன் என்பதற்கு நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொன்னார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உத்தமர் அவர். அந்த மனைவி சாகுறாங்க. 15 வருஷம் நோய்வாய்ப்பட்டு தேம்பி தேம்பி அழுதார். அதுதான் அந்த இதில் நோய்வாய்ப்பட்டு இருந்த மனைவிக்கு தேம்பி தேம்பி அழுதார். அதுக்கப்புறம் தான் ஜானகி அம்மாவை அவர் கல்யாணம் பண்ணார். ஜானகி அம்மாவை கல்யாணம் பண்ணும்போது என்னாச்சு, நிறைய பேர் சொல்கிறாங்க, இன்னொருத்த மனைவியை கூட்டி வந்தவர் தானே திமுக காரன் சொல்கிறான். நான் அதில் என்னுடைய சேனல்லே பேசியிருக்கேன், இதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கேன். அதிமுக தலைவர்கள் கூட அப்போ ஒழுங்காக பதில் சொல்வதில்லை. நான் சொன்னேன், ஜானகி அம்மாள் இன்னொருத்த மனைவியை கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. இன்னொருத்த மனைவி எப்படி? அவர்கள் முறைப்படி விவாகரத்து அவருக்கு ஒரு பையன் இருந்தாங்க, சுரேந்திரன், என்னுடைய நண்பர். அவருக்கு ஒரு பையன் இருந்தாங்க. அவருக்கு முறைப்படி விவாகரத்து பெற்று இதில் சாண்டோ சின்னப்பாத்து அவர் முன்னிலையில் 3வது கல்யாணம்ங்கிறதுனால விளம்பரப்படுத்தாமல் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான் ஜானகி அம்மாள். ஆக முறைப்படி பண்ணது மட்டும் இல்லை, சுரேந்திரன்கிறவரை தத்து எடுத்தார். ஜானகி அம்மாளுடைய முதல் கணவருக்கு பிறந்த பையனை தத்து எடுத்து அவருக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் எம்ஜிஆர் அவர்கள் செய்தார். அதனால தான் ஜானகி அம்மாள் அவர்கள் அவ்வளவு விசுவாசமாக இருந்தாங்க. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறார். முதலமைச்சர் ஆன உடனே முதலமைச்சரின் மனைவி எப்படி இருப்பாங்க யோசிங்க. எப்படி இருந்தாங்கன்னு நான் சொல்றேன். ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார். அவர் மனைவி நான் காவல்துறையில் இருக்கும்போது டிஜிபிக்கு டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க. துரை, அப்போ துரைன்னு ஒரு டிஜிபி இருந்தார். துரை, அந்த இன்ஸ்பெக்டருங்களுக்கு போஸ்ட் டிரான்ஸ்ஃபர் போட சொன்ன போட்டையா? 3வது மனைவி கேட்பாங்க. 2வது மனைவி அங்கே கமிஷனர் அவர் வீட்டுக்கு போனால் அவர் இறங்கி வரும்போது சிறப்பு பண்ணிட்டு வாங்க, டிரான்ஸ்ஃபர் போடுங்க அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு மனைவியும் முதலமைச்சராக இருந்தவர்கள் மனைவிகள் அத்தனை பேரும் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சரோட சொல்றேன், அரசு நிர்வாகத்தில் தலையிடுவார்கள். அரசுல பல இதுங்களை சலுகைகளை செய்ய கேட்பாங்க. ஆனால் ஜானகி அம்மாளை நான் பெருமைக்காக சொல்லல. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது எந்த ஒரு சலுகையையும் அரசு நிர்வாகத்தில் தலையிட்டு அவர் கேட்கவே இல்லை. கணவர் எப்படி எதிர்பார்த்தாரோ அந்த மாதிரி குடும்பம் என்பது நிர்வாகத்தில் தலையிடவே இல்லை. அதற்கு அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய மனைவியையும் கட்டுப்பாடாக வைத்தார். அண்ணன் குடும்பத்தை என்ன சொன்னார், என்னுடைய அண்ணன் குடும்பத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார். குடும்ப ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுல தான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மால ஒரே ஒரு நிகழ்வு நடக்கும்போது, நான் காவல்துறையில் இருக்கும்போது நடந்தது. மயிலாப்பூருக்கு ஜானகி அம்மாள் போகிறாங்க காரை எடுத்துட்டு. அவங்க காரில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் மனைவின்னு எதுவுமே இருக்காது. ஜிங்கிறது கூட இருக்காது. ஜினா கவர்மெண்ட் வண்டின்னு கூட இருக்காது. சாதாரண வண்டியில் போகிறாங்க. லஸ் கார்னரில் வண்டியை நிறுத்திட்டு ஷாப்பிங் போகிறாங்க. போகும்போது அப்போது டெபுட்டி கமிஷனராக இருந்தார் டிராஃபிக். அவர் வண்டியை பிடிச்சிட்டாரு, நோ பார்க்கிங் போட்டுட்டு ஃபைன் போட்டார் 100 ரூபா. வந்தது முதலமைச்சரின் மனைவி. டிரைவர் போய் ஜானகி அம்மாள்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா உங்களுக்கு 100 ரூபா ஃபைன் போட்டாங்கன்னு. இப்போ இருக்கிறவங்களா இருந்தால் உடனே ஃபோன் அடித்து என்ன அந்த எனக்கு போட்டான்,
எனக்கே ஃபைன் போட்டான் அப்படின்னா அடுத்த நிமிடம் அந்த அதிகாரிக்கு என்ன நிலைமை ஏற்படும்? ஆனால் ஜானகி அம்மாள் எதுவுமே பேசாம தான் முதல்வரின் மனைவின்னு கூட அவங்ககிட்ட சொல்லலை, 100 ரூபாய் எடுத்து கொடுத்து ஃபைனை வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. உடனே அந்த அதிகாரி நான் பயந்து போயிட்டாரு. ஐயோ, முதலமைச்சரின் மனைவியா இருக்காரு, நம்ம பதவி இன்னைக்கோட காலி அப்படின்னு பயந்து கொண்டு அவர் போறாரு. போய் கமிஷனர்கிட்ட போய் சொல்றாரு, சார் சிஎம் மனைவி சார், எனக்கு தெரியாம ஃபைனை போட்டுட்டேன் அப்படின்னு. அவரு என்னை அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டுங்கும் போது புரட்சி தலைவரிடமிருந்து ஃபோன் வருது, முதலமைச்சரிடமிருந்து கமிஷனர் ஸ்ரீபாலுக்கு. அவர் பயந்து கொண்டே எடுக்கிறார். அப்ப சொல்றாரு, என்னுடைய மனைவிக்கு நோ பார்க்கிங்ல 100 ரூபா போட்டாங்களாம்ல ஃபைன், அந்த அதிகாரி யார் அப்படின்னு கேட்கிறேன். சார் அவர் ரொம்ப நல்ல அதிகாரி அப்படின்னு பேர் சொல்றாங்க. அவருக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவியுங்கள். முதலமைச்சரின் மனைவி என்று தெரிந்தும் தன் கடமையை செய்த அந்த அதிகாரிக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவியுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆக ஜானகி அம்மாள் அவருக்கு ஒரு நல்ல மனைவியா வாழ்ந்தாங்க. அதுதான் மிகப்பெரிய விஷயம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, தலைவர் வீட்டில் போலீஸ்காரங்க காவலுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு உரிய நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும். சிஎம் அவர் புரட்சி தலைவர் வீட்டுக்கு வரும்போது வாசலில் இருக்கும் போலீஸ்காரங்களை பார்த்து ஃபர்ஸ்ட் கேட்பாரு, சாப்பிட்டீங்களா? அவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டால் ஜானகி அம்மாளை போய் அவ்வளவு கடிந்து கொள்வார். அதனால ஜானகி அம்மாள் தலைவர் வர்றதுக்கு முன்னாடி சாதாரணமா நிக்கிற போலீஸ்காரவங்க எல்லாம் கூப்பிட்டு சாப்பிட வைப்பார், கோவிச்சுக்குவார் அப்படின்னு. ஒரு தடவை சென்னை பூரா வெள்ளம் வந்து விட்டது. அப்ப போட்ல தலைவரையும் அவர் ஜானகி அம்மாளையும் ஏத்துறாங்க. அப்போ ஒரு டிஎஸ்பி ஆறுமுகம்னு அவருடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவரும் கூட வர்றாரு. வரும்போது ஜானகி அம்மாள் தன்னுடைய செருப்பு எடுத்துட்டு வந்தவங்க போட்ல ஏறும்போது அந்த டிஎஸ்பி கையில் கொடுக்குறாங்க. உடனே ஜானகி அம்மாளின் கையை ஓங்கி தட்டி விடுறாரு. அவர் தட்டி விட்டுட்டு கேட்டது, அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், உன் செருப்பை போய் எப்படி அங்கே கொடுத்தேன்னு கேட்டார். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மாள் அவர்கள் சின்ன சின்ன விஷயத்துல கூட அதிகாரிகளை அவமானப்படுத்தக்கூடாது. இன்னொருத்தர் முதலமைச்சராக இருந்தார், உங்களுக்கே தெரியும். போலீஸ் ஆஃபீஸருங்களெல்லாம் ஐயோ அம்மான்னு சொல்லி எப்படி தலையில் அடித்தாருங்கிறதெல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. காவல்துறை அதிகாரிகளை இவர்கள் மதித்த விதம் என்ன என்பது தமிழ்நாடு அறியும். அப்படி இருக்கும்போது ஜானகி அம்மாள் ஒரு நல்ல மனைவியாக இறுதி வரை புரட்சி தலைவர் அவர்களுக்கு கை கொடுத்தார். அதனால ஜானகி அம்மாளுடைய இந்த 100ஆண்டு விழாவில் அவருக்கு முதல்ல நம்ம வணக்கத்தை செலுத்தணும். காரணம், சிறந்த மனைவியாக அவர் இருந்தாருங்கிறது. அடுத்து இன்னொரு விஷயம், ஜானகி அம்மாள் உங்களை பேசும்போது நான் இன்னொரு விஷயத்தையும் பேசணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவரின் அண்ணன் சக்கரபாணியை இந்த உலகம் மறந்து விட்டது. புரட்சி தலைவர்களின் தொண்டர்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு தெரியாது எனக்கு. மிகப்பெரிய அவருக்கு வலதுகரமாக இருந்தவர் சக்கரபாணி அவர்கள் தான். சக்கரபாணி அவர்கள் பேரில் தான் அத்தனை சொத்துக்களையும் வாங்குவார். சக்கரபாணி அவர்களின் பேரில் தான் பணத்தை போடுவார். அண்ணன் பேரில் அவ்வளவு இருந்தது. 1963க்கு அப்புறம் 67க்கு அப்புறம் சக்கரபாணி அவர்களை கூப்பிட்டு புரட்சி தலைவர் சொல்றார், அண்ணே உங்ககிட்ட நான் கொடுத்த சொத்தெல்லாம் எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு. ஒரு வார்த்தை கூட பேசாமல் தம்பிக்கு அத்தனை அவர் கொடுத்த சொத்துக்களை எல்லாம் அவர் கொடுத்தார். அவருக்கு கிட்னி வேணும் அப்படின்னு சொல்லும் போது யாரும் கொடுப்பது அப்படிங்கும் போது லீலாவதி கொடுத்தாங்க. ஆனா லீலாவதி கிட்னி கொடுத்த விஷயம் புரட்சி தலைவருக்கு தெரியாது. சாவதற்கு 1 வருஷத்துக்கு முன்பாகத்தான் அவருக்கு அது தெரிஞ்சது. பன்ருட்டி ராமச்சந்திரன் தான் அவர் சொன்னார். சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள கூப்பிட்டு தேம்பி தேம்பி அழுதார். தேம்பி, இன்னைக்கு பன்ருட்டி ராமச்சந்திரன் கூட உயிரோடு இருக்காரு, கேட்டுக்கங்க. தேம்பி தேம்பி அழுதார். லீலாவதியை பார்த்து அவர் சொன்னது, நீ வாழ வேண்டிய பெண், நான் வாழ்ந்து முடிந்தவன், எனக்கு எதற்காக கிட்னி கொடுத்தேன்னு தான் கேட்டார். ஆனா கிட்னி கொடுத்த லீலாவதிக்கோ தன் அண்ணன் குடும்பத்திற்கோ அவர் எதையுமே செய்யாமல் போயிட்டார். இதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சுரேந்திரன் அவர் என்னட்ட எம்ஜிஆர் சம்பாதிச்ச சொத்து இருக்கு, அதுக்கு நான் தான் வாரிசு, அதை எனக்கு வாங்கி கொடுங்க வழக்கு போட்டுன்னு கேட்டார். அந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு நான் சொன்னேன், இந்த சொத்துக்களுக்கெல்லாம் வாரிசு
எம்ஜி சக்கரபாணி அவர்களின் குழந்தைகள் தான். அதனால் நீங்கள் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய சேனலில் நான் பேசும்போது சொன்னேன். சக்கரபாணி அவர்களின் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் என்னிடம் வாருங்கள், புரட்சி தலைவரின் சொத்து ஒன்று உங்களுக்காக காத்திருக்கு. திருச்சியை வந்து தலைநகரமாக மாற்றணும்னு சொல்லும்போது அங்கே ஒரு சொத்தை வாங்கி இருக்கிறார். 1 ஏக்கர் 80 சென்ட், 4 லட்சம் ரூபாய். என் டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு. 4 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி இருக்கிறார். அந்த சொத்து இவங்களுக்கு தான் போய் சேரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எதையுமே அனுபவிக்கலை. கிட்னி கொடுத்தவங்களுக்கு கூட சொத்து கிடைக்கல. புரட்சி தலைவர் அவங்களுக்காக எதையும் எழுதி வச்சுட்டும் போகலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவங்க என்னிடம் வந்தார்கள். வந்து பார்த்தா இன்று இருக்கும் அதிமுக தலைவர்கள் 2 பேர் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. சக்கரபாணி அவர்கள் பிள்ளைகளுக்கு, லீலாவதிக்கும் சேர்ந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த நோட்டீஸ் வந்த 1 வாரத்தில் லீலாவதி ஹார்ட் அட்டாக்ல செத்து போனாங்க. அதனால் புரட்சி தலைவரின் தொண்டர்களாகிய நீங்கள் எல்லாம் அவருடைய சகோதரர் சக்கரபாணியை நினைத்து பார்க்கிறீர்களோ என்னவோ எனக்கு தெரியாது. நான் அவரை நினைத்து பார்க்கிறேன். காரணம், அவர்களுடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இருந்தவர் அவருடைய சகோதரர் சக்கரபாணி அவர்கள் தான். சக்கரபாணி அவர்கள் இறந்தபோது ஐஜி ஆஃபீஸ் பின்னால் அந்த சுடுகாட்டில் தான் புதைச்சாங்க. நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். தேம்பி தேம்பி எழுதார் புரட்சி தலைவர். அவருடைய பாசம், தன்னுடைய சகோதர பாசம் என்னங்கிறது அப்போ தெரிஞ்சது. ஆனால் அவர் தன் சகோதரருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாவிட்டாலும் இன்று அவர்களை நான் வரவழைத்து அந்த சொத்துக்கள் அனைத்தையும் அவர்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கு அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் அந்த சொத்துக்கள் பெறும். அந்த புரட்சி தலைவருக்கு முதுகெலும்பாக இருந்த அவரது சகோதரருக்கும் ஜானகி அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் நேரத்தில் அவருடைய தியாகத்தை பற்றி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அவங்களுடைய தியாகத்தை பற்றி நம்ம பேசணும். அதனால் அந்த கடமையும் செய்வது அப்படிங்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். பல பேர் எனக்கு தொடர்பு கொண்டு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டாங்க. புரட்சி தலைவரின் தொண்டர்கள்லாம் 1 லட்சம் வேணுமா, நான் கொடுக்குறேன் 2 லட்சம். பணம் எதுவும் வேணாம், சட்டப்பூர்வமான பிரச்சனை, அவருக்குரிய கடமையை நான் செய்கிறேன், அது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணோம். அதனால் இந்த இத்தனை விழா நடத்துகிறீங்கன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய அவருடைய விஷயங்கள், பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவருடைய குணங்கள் என்னங்கிறத, அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்ச்சிகளை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம யாருக்கு இது பண்ணோம், அதனால் ஜானகி அவர்களுக்கு நம்ம மரியாதை செலுத்துகிறோம். அவருடைய அண்ணனுக்கும் இதே இதில் நம்ம மரியாதை செலுத்தணும். அண்ணாவுக்கு அவர் எந்த அளவுக்கு உதவி செய்திருக்கிறாருங்கிறது இந்த தமிழ்நாட்டுக்கு தெரியணும். நேரம் அதிகம் இல்லாததுனால நேற்று இன்று நாளை உரிமை குரல், சிரித்து வாழ வேண்டும், இதை பற்றியெல்லாம் மிகப்பெரிய கதைகள் இருக்குது. அதை இன்னொரு நாளில் இன்னொரு விழாவில் பேசுவோம் என்று கூறி அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். பார்த்ததுமா அந்த படம் பார்த்தோம், இந்த படம் பார்த்தோம். இன்னைக்கு இந்த 3 படங்களும் வெளியிடுறாங்க. ஒவ்வொரு படமும் அருமையான படம். நேற்று இந்த நாளை உரிமை குரல் கேட்கவே வேண்டாம். அந்த பாருங்க, அந்த மாதிரி பக்தர்கள்லாம் இங்கே வந்து சொல்லிட்டாங்க. அதுவும் வெள்ளி விழா படம், பல நாட்கள் ஓடுது. டைரக்டர் ஸ்ரீதர் தயாரித்து அது வெளிவந்த படம். அது வெள்ளி விழா கண்ட படம். சிரித்து வாழ வேண்டும் 2 அது தெலுங்குல நான் நடித்தேன். தெலுங்குல என்டிஆர் சாரோட நடித்தேன். ஆனால் அந்த முஸ்லீம் கேரக்டர் இன்னொருத்தர் பண்ணார், சத்யநாராயணன். இதில் 2ம் பண்ணார். மேரா நாம் அப்துல் ரஹ்மான். என்ன கெட்டப்பு, அந்த எந்த வேஷம் பண்ணாலும் அப்படி இருக்கோங்க அவருக்கு. இது எந்த வேஷம் இல்லை. அதே மாதிரி அவர் மனித நேயம், சொன்ன மாதிரி மனித நேயம். அந்த மனித நேயத்தை அவர்கிட்ட தான் நம்ம அவருக்கு ஈடு இணைய யாருமே சொல்ல முடியாது. இன்னைக்கு வரைக்கும் என் இதய தெய்வம். இன்னைக்கு வரைக்கும் நான் கும்பிடுறேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் இல்லைன்னா நான் இல்லை. நான் இப்படி நின்றுக்கவே முடியாது. இத்தனை பேரோட ஆதரவும் பெற்றிருக்க முடியாது. என்னை நிறைய என்னை ஊக்கப்படுத்தினாரு. எப்படி இருக்கணும், எப்படி திரையுலகத்தில் மரியாதையாக நடந்துக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும், நான் சின்ன பொண்ணு, நான் கான்வென்ட்லேருந்து வந்தேன். நீ போய் எல்லாருக்கும் ஹாய்கி எல்லாம் சொல்லிட்டு இருக்காத, மதிக்க மாட்டாங்க, கொஞ்சம் இதாக இருக்குன்னு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் எல்லாராலையும் மதிக்கப்பட்டேன். திரையில் சின்ன பொண்ணுலாம் கூட அம்மா அம்மா யாரை கூப்பிட்றாங்க நான் பார்ப்பேன், இப்படி உங்களை தான் அம்மாங்க. ஸோ அந்த மாதிரி மரியாதை எனக்கு சொல்லி கற்றுக் கொடுத்தவர். இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னும் நடிச்சிட்ருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த நன்றி நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். என் உயிருள்ள வரை மறக்க மாட்டேன்.
இங்கே இத்தனை பேர் கொண்டு இவங்க எல்லாரும் ரொம்ப பெரிய விழாவாக கொண்டாடி இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. புரட்சி தலைவரை பற்றி பேசினாலே எனக்கு சில சமயம் அப்படியே எனக்கு வந்து மனசு இதாகிடும். ஏன்னா அவரை போல உதவி செய்கிறது யாருமே இல்லைங்க. என் கண்ணால் பார்த்துருக்கேன். அதே மாதிரி அவர் கட்சி ஆரம்பித்தப்போ எல்லா படங்களையும் நான் நடிச்சிருக்கேன். அந்த கடைசி படம் வரைக்கும் நான் தான் அவரோட நடித்தேன். அது மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அவர் நடித்து அதாவது அவர் நடித்து கடைசியாக வெளியே அது முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் வந்த படம். அந்த படத்தில் நான் கடைசியாக நான் கதாநாயகன் நடித்தது மிக பெருமையாக கருதுகிறேன். அதுக்கப்புறம் கட்சிக்கும் என்னை வர சொன்னார். எங்கள் அம்மா சொன்னாங்க நீ நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு நடிச்சிட்டேன். இனிமேல் அப்போ என்கிட்ட கேட்டார், இல்லைங்க நீங்கள் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இன்னும் நடிக்கணும்னு ஆசை இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிற கட்சிக்குன்னா தமிழ்நாடு பூரா போய் அந்த காலத்தில் திருச்சி இது கோயம்புத்தூர் பவானி ஒரு 10 இடத்துல போய் 30 லட்சம் ரூபாய்க்கு தேர்தல் நிதியாக கொடுத்துருக்கேன். இது யார் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய நடராஜர் சிலையை கொடுத்தாரு. அதுதான் நான் அப்போ சொன்னேன், எல்லாருக்கும் நான் கொடுத்தேன், நீ எனக்கு கொடுத்தியா அப்படின்வாரு, சிரிப்பார். அதே மாதிரி நான் வந்து கேட்கவே இல்லை. எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதும் ஓடோடி வந்து நான் சொல்லவே இல்லை. பிசி ரெட்டியை கூப்பிட்டு எங்கே வேணால் கூப்பிட்டு போங்க, அமெரிக்காவில், லண்டனில், சிங்கப்பூரில் எல்லா செலவும் என்னது. நான் சொன்னேன் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சோன்னா, இல்லை எனக்கு நீ சொல்ல எனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னார். ஆனால் அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஜானகி அம்மா பற்றி சொல்லணுன்னா, அவங்க வீட்டு பொண்ணாவே என்னை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், சுதா, லதா இவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்களோடலாம் நான் போயிருக்கேன். நான் வீட்டுக்கு போனால் மாடிக்கு போனேன், என்னம்மா இல்லைம்மா ஏதோ போ அங்கே போம்மா அது போ பேசிங்க தான் உட்காந்துட்ருக்காரு, யாரும் 2 பேர் போய் நீ பேச பரவாயில்ல அப்படின்வாங்க. அதாவது அந்த அளவுக்கு என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்திருக்கேன் கடைசி வரைக்கும். கடைசியாக அவங்க வந்த நிகழ்ச்சி என்னுடைய தங்கச்சி கல்யாணம். அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. ஸோ மேடை இருக்கிற எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இங்கே வந்த அனைவருக்கும், புரட்சி தலைவர் பக்தர் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம், நன்றி, வணக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவருடைய தோளிலும் மார்பிலும் மடியிலும் தவிழ்ந்து விளையாடிய நம்முடைய ராமாவரம் தோட்டத்து செல்லமகள் சுதா விஜயன் அவர்கள் இப்போது தலைவர் குறித்து, அவருடைய பெருமை குறித்து, அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் குறித்து உங்களிடையே தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். ஆமாம், எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறது, அவர் எங்களை வளர்த்தார். அவரும் ஜானகி அம்மாவும் எங்களை வளர்த்தாங்க. 2 மாத குழந்தையிலேருந்து நாங்கள் தோட்டத்தில் தான் வளர்கிறோம். நாங்கள் நிறைய யூடியூப்ஸில் சொல்லியிருக்கேன். ஸோ பெரும் பாக்கியம் பெற்றவள் நான். அண்ட் நீங்கள் எல்லோரும் வந்து ரெடியாக இருக்கீங்க ஊருக்கு போகிறதுக்கு. ஆல்மோஸ்ட் எல்லோரும் போயிட்டீங்க. ஸோ ஜானகி அம்மா அண்ட் எம்ஜிஆர், நாங்கள் சேச்சான்னு சொல்லுவோம், அவங்க தான் எங்களை வளர்த்தாங்க. நான் ஜானகி அம்மாவோட தம்பி பொண்ணு அண்ட் ப்ளஸ் வளர்ப்பு மகள் ஆஃப் ஜானகி அம்மா அண்ட் எம்ஜிஆர் அவர்கள். ஜானகி அம்மா இல்லைன்னா நாங்கள் இல்லை, சேச்சா இல்லைன்னா நாங்கள் இல்லை. அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் தென் ஆல்ரெடி 8:40 ஆயிடுச்சு. ஸோ நன்றி, வணக்கம். ஒரே ஒன்று, எங்கள் ஹஸ்பண்ட் விஜயன் சார் ஆரம்பித்த பொதுநல சங்கம் அண்ட் அதை இன்னும் வந்து இவங்கெல்லாம் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு அண்ட் மெயினாக எம்ஜிஆர் சாரோட பக்தர்கள். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ஜானகி அம்மாவுக்கு 101வது பிறந்த நாள் இவங்க தான் கொண்டாடுறாங்க. அதுக்கு முன்னாடி திண்டுக்கல்லேருந்து யாரோ கொண்டாடினாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஜானகி அம்மா மாதிரி நல்லவங்க இந்த உலகத்திலே கிடையாது, அதுதான் நான் சொல்வேன். நன்றி, வணக்கம். காலத்தை வென்ற கவி பேரரசர் கண்ணதாசனுடைய புதல்வர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள் உங்களிடையே ஒரு சில கருத்துக்களை பகிர்வார். அனைவருக்கும் வணக்கம். அனைத்துலக எம்ஜிஆர் பொதுநலச் சங்கம்
அனைத்துலக எம்ஜிஆர் திரைப்பட திறனாய்வு சங்கம் நடத்துகின்ற இந்த மனிதநேய தினம் 107 பங்கு பெறுகின்ற வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற பேசி முடித்து சென்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதிகம் பேசப்போவதில்லை என்றாலும் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்களுடைய நூற்றாண்டிலே ஒரு திரைப்படம் தயாரிப்பதாக இருந்து பின்னர் அது வேறு விதமாக மாறுபட்டது தமிழக அரசின் சார்பில், அன்றைய தமிழக அரசின் சார்பில். அதற்காக நான் தான் அதை எழுதி இயக்குவதாக இருந்தது. அதிலே நான் எழுதிய அந்த வர்ணனையை மட்டும் சிறிது படிக்கிறேன். எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து தமிழக மக்களின் மூச்சு என்ற 3 எழுத்தாய் இருந்து இன்றளவும் அவரை பற்றிய பேச்சு என்ற 3 எழுத்தாய் இருந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை என்பது மரணிக்கும் வரை அல்ல, மக்களின் மனதில் நீ வாழும் வரை என்பதை உலகிற்கு உணர்த்திய உத்தமன். ஒரு நூற்றாண்டை தொடும் அந்த சகாப்தத்தின் சரித்திரத்தின் புன்னேடுகளை சற்று புரட்டி பார்ப்போம். நாடகங்களை பின்னுக்கு தள்ளி திரைப்படங்கள் மக்களிடையே பிரபலமாகிக் கொண்டிருந்த போது திரையுலகில் முயற்சி செய்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் சந்தித்தது அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் மட்டுமே. தாய் துணையாக இருக்க வேறென்ன வேண்டும் என்ற மன உறுதியுடன் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தார். பலன் கிடைத்தது. பெரிய வேடம் தாங்குவதாக சொல்லப்பட்டு சிறிய வேடமே கிடைத்தது. சதிலீல் அவதியில் திறமை உள்ளவனுக்கு துரும்பும் அவன் விரும்பும் ஆயுதமாக மாறும். ஆம், சதிலீலாவதியில் தொடங்கிய பிறகு பல படங்கள் நடித்த பிறகுதான் கதாநாயகனாகும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அதன் பிறகு அவரது வாழ்க்கையில் வெற்றி என்பது நிரந்தரமான ஒன்றாகியது. தன் திரைப்பட வாழ்க்கையின் திருப்பங்களாக எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பிடுவது 14 படங்களை. 1 ராஜகுமாரியின் வெற்றி, 2 தன்னை கதாநாயகனாக நிலைநிறுத்திய படம் மருதநாட்டு இளவரசி, 3 தன்னை முதல் வருஷ கதாநாயகனாக உயரத்தில் வைத்த மர்மயோகி, முதல் இடத்திற்கு அழைத்துச் சென்ற மலைக்கள்ளன், அவரே முதலில் தயாரித்து இயக்கிய நாடோடி மன்னன், முதலில் பேண்ட் சட்டை அணிந்து நடித்த திருடாதே, அதை நிலைநிறுத்திய தாய் சொல்லை தட்டாதே, மக்கள் அவரை எங்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட படம், தமிழக மக்களின் நிரந்தர காவல்காரன், தமிழக அரசின் பரிசை முதலாக வாங்கி தந்த குடியிருந்த கோயில், ஒளி விளக்கு, அடிமை பெண், வசூலில் சாதனை படுத்த மாட்டுக்கார வேலன், ரிக்ஷாக்காரன் என்று இந்த 14 படங்களை தன் வாழ்வில் திருப்புமுனை ஏற்படுத்திய படங்களாக நான் ஏன் பிறந்தேன் கட்டுரையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திரைப்படங்களில் சம்பாதித்த பணத்தை ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்கினார். பாடுவது கவியோ இல்லை பாரிவள்ளல் மகனோ என்று கவிஞர்களை வியந்து பாராட்டுகின்ற அளவுக்கு அவருடைய புகழ் வளர்ந்தது. எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பெரும்பாலான படங்களில் அவர் ஏழையாகவோ அல்லது நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவராகவோ தான் வந்திருப்பார். காரணம், அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் தானும் அவர்களில் ஒருவனாக இருந்து வாழ்ந்து காட்ட வேண்டும், அதுதான் சிறந்த முறை என்று கருதினார். எம்ஜிஆர் படங்களில் பார்த்து வாழ்க்கையில் ஏற்றம் கண்டவர்கள் லட்சக்கணக்கானோர். தான் சார்ந்திருந்த இயக்கத்தில் சில தவறுகளை சுட்டிக்காட்டி கணக்கு கேட்டதால் இயக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டார். எதிலிருந்தும் பிரித்து எடுக்கப்பட்டாலும் வைரம்தான் என்பதை தமிழக மக்கள் உணர்ந்திருந்ததால் எம்ஜிஆர் என்ற வைரத்தை 1977ஆம் ஆண்டு அறிவினையில் அமர்த்தினர். திரையில் சொன்னவற்றை முதலமைச்சர் அறையில் இருந்து செயல்படுத்தினார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் வள்ளலார், வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடியவர் வள்ளல் எம்ஜிஆர். இந்தியாவிலேயே முதல் என்று சொல்லக்கூடிய 2 சாதனைகளுக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர். அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அவரது படம் உலகம் சுற்றும் வாலிபன் வெளியாகியது. அப்பொழுது சினிமா போஸ்டருக்கான வரி 200 மடங்காக உயர்த்தப்பட்டது. என் படத்திற்கு விளம்பரம் தரப்போவதில்லை என்று தெரிவித்தார் எம்ஜிஆர். அவர் சொன்னது போலவே எந்த விளம்பரமும் செய்யாமலே படம் வெள்ளி விழா கண்டது. இது முதல் சாதனை. அதிமுக ஆட்சியை தொடங்கி சில வருடங்களிலே அது அதிமுக கட்சியை தொடங்கி சில வருடங்களிலே அது ஆட்சியை கைப்பற்றியது. இது 2வது சாதனை.
மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்துடுமா என்று பாடிய அந்த மாபெரும் தலைவரின் ஆட்சியில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தினார். இலவச சத்துணவு, இலவச ஆம்புலன்ஸ் சேவை, கோவில்களில் அன்னதானம், மாணவர்களுக்கான சலுகைகள், விவசாயிகளுக்கான சலுகைகள், இப்படி இந்திய அரசியல்வாதிகளுக்கே முன்னோடியாக இருந்தார். ஏழை எளியவர்களுக்கான திட்டங்களை காற்றில் பறக்க விடாமல் தன் தொப்பிக்குள் அடைத்து மூளைக்குள் இறக்கி ஆணைகள் வழியாக செயல்படுத்திய மக்கள் தொண்டன் எம்ஜிஆர். இதுதான் அந்த படத்திற்காக நான் எழுதி தந்திருந்த வர்ணனை. அது இந்த மேடையில் பேசுவதில் நான் பெருமைப்படுகிறேன். கண்ணதாசனுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு என்பது ஆரம்ப காலங்களிலே அவரும் எம்ஜி சக்கரபாணி ஐயா அவர்களும் ஒற்றைவாட தேட்டர் அருகிலே ஒரு சிறு வீட்டிலே குடியிருந்த போது துவங்கிய அந்த நட்பு பின்னாளிலே பெரிதாக வளர்ந்து இடையிடையே சற்று மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் பதவிக்கு வந்த பிறகு எதையுமே மனதிலே வைத்து கொள்ளாமல் அவரை அரசவை கவிஞராக்கி அழகு பார்த்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த குணங்கள் நம்மிடம் எம்ஜிஆர் அவர்களிடம் இருந்த குணத்திலே ஒரு 10ல் 1 பங்கு இருந்தால் கூட நாம் மிகச்சிறந்த மனிதர்களாக போற்றப்படுவோம் என்பது உண்மை என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா உங்களுக்கு சரி பரவாயில்ல எடுங்க. ஐயா நன்றி. தெரியும்.